வணக்கம் 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 வணக்கம். ஹே கைஸ், நான் தான் எம்பி. வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வண்டி சர்வீஸ் போகுது, சர்வீஸ் விட போகிறேன்ட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர் போகிறோம். சர்வீஸ் சென்டரில் போயிட்டு வண்டியை விட போகிறோம். வண்டி எப்போ கிடைக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இப்போ தான் போய் வண்டியை கொடுக்க போகிறோம். இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் வண்டி மேபி என் கைக்கு வர்றதுக்கு. இன்றைக்கி தான் மண்டே. ஸோ சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக என்ன இன்ஜின் ஆயிலு, அப்புறம் அது மட்டும் தான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுவாங்க. இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, இது மட்டும் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக. ஆனால் ஐயோ இப்படி போக முடியாது போலையே. வராங்க அப்படியே போயிட வேண்டியது தான். சிக்னல் போட்டிருக்கோம் கைஸ், அப்படியே ஓடுற வேண்டாம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ஸோ என்ன சொல்கிறேன்னு, சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். வண்டி இப்போ தான் போய் 760 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் வண்டி டிரைவர் இருக்குது. ஆனால் அவன் 1000 கிலோமீட்டர்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ அது எடுத்துப்பானா இல்லை மாட்டானான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. எடுத்துக்கிட்டானா நல்லாயிருக்கும், எடுக்கலான்னா கொஞ்சம் கடுப்பு தான். திரும்பிலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு தான். இன்னும் இந்த 1 மந்த் முடிகிறதுக்கு இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் எங்கன்னா வேளச்சேரி கிட்டே போய் விடணும். ஸோ பக்கத்துலேயே இங்கே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பக்கத்தில் பண்ண மாட்டாங்களே, அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் விடணுங்க. அப்புறம் இப்போதைக்கு லிட்டருக்கு 42 தருதுங்க மைலேஜ். ஆனால் இதுக்கு இப்போ சர்வீஸ் போயிட்டு வந்தேன் எப்படியோ ட்ராப் ஆகும்னு நினைக்கிற மைலேஜ். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சர்வீஸ் போயிட்டு வந்தே ட்ராப் ஆகும் மைலேஜ்ன்ட்டு. இது எவ்வளோ தருதுன்னு தெரில. இப்போ வரைக்கும் பரவாயில்ல, 42 தருது. அதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே கொடுத்ததுன்னா கூட ஓகே தான். ஆனால் அதை விட கம்மியாக கொடுத்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஒரே ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே தான் போவாங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கும் மோட்டோ விளாகிங் செட்டப்பில் தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங் தாங்க கண்டிப்பாக நிறைய வரும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள் வந்துட்டான் பாருங்கள், பைத்தியக்காரன் எப்படி வரும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். இந்த ஓட்டம் போது தான் கோவம் வருதுங்க. நானும் கோவப்படக்கூடாதுன்ட்டு பொறுமையாக போகலான்னு பார்த்தேன். புஷ்ஷுன்னு பூந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் எங்கே ஓரமாக போகிறதுன்னு தெரில. ஸ்பீடாக போகிறவன் தான் அப்படி போகணும்னு விட்டுறது. ஆனால் அப்படியும் போக மாட்றாங்க. இங்கே தான் நொட்டுறாங்க. சரி எஸ், ஒரு நாள் விட்டு தனியாக இருக்க போகிறேன்னா இல்லை 2 நாளான்னு தெரில. ஆனால் வெறும் இந்த 2 3 எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான் மாற்றுவாங்க. சாயந்தரக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே 2 நாள் 3 நாள் ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப கடுப்புங்க. ஆஃபீஸ் இன்றைக்கி வேறு ஆஃபீஸ் வேறு லீவ் வேறு. இன்றைக்கி என்னென்னா 27 நோம்பு. ஸோ 26th நோம்பு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி முடிஞ்சோடனே நைட்டு ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டேன் இன்றைக்கி. அப்படியே விநாயகா வினதிப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் வெளியே போகிறப்ப எந்த விலையும் எந்த வில்லங்கமும் எடுக்க வராமல் நீ தான் எப்படியே இருந்து காப்பாற்றும். இதே உத்தரவு. ஸோ இதோட நாளைக்கு தான் ஆஃபீஸு. ஸோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், வீட்டில் தூங்கலாம், டைமுக்கு தூங்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. கைஸ் உங்களுக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணுன்னா சொல்லுங்கள். டாப் ஸ்பீட் கூட செக் பண்ணலாம்.
அப்புறம் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள், மைலேஜும் செக் பண்ணலாம் லிட்டருக்கு எவ்வளோ தருதுன்ட்டு. இப்போதைக்கு இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போய்ட்டு வந்துட்டோம். சர்வீஸ் போய்ட்டு வந்து தான் அது செக் பண்ண முடியும் அதுக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வாடான்னா. அவன் கால் பண்ணி எழுப்புனா இப்போ தான் ஏஞ்சான் போல். நான் அவன்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீ காலையிலே சொல்லியிருந்தேன் 10 மணிக்கு போகணுண்டா ஏஞ்சிடலான்னு. ஆனால் அங்கே 10 மணிக்கு இருக்கணும். நான் இப்போவே இங்கே மணி 11 ஆச்சு. 11 ஆனதுனால எடுப்பாங்களான்னு தெரில சர்வீஸ். 10 மணிக்குள்ளே வந்து விடணும் சர்வீஸு. ஆனால் 11 ஆச்சு. 11க்கு எடுப்பாங்களான்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறதுன்ட்டு. பார்ப்போம், அங்கே போய் பார்த்தா தெரியும். இந்த கையில் வேறு இந்த ஃபுல் க்ளவ் போட்டிருக்கேனா, இந்த க்ளவ் போட்டு இந்த இன்னும் வெயிலில் வந்து இந்த ஹீட் அப்படியே உள்ளே இறங்குதுங்க. சுழி ஈரன் அடிக்குது, வேகுது, முடியல. நவருங்க கைஸ் நவருங்க. ஐயோ நவர மாட்டாங்களே. இதில் டாப் செக் பண்ணுவோமா, சும்மா செக் பண்ணுவோமா எவ்வளோ போகுதுன்ட்டு. எங்கே வரவுந்தா தானே. நான் சும்மா வந்து போகிறேன், நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது நான் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு மட்டும் தான் போகிறேன். நான் அதுவும் டாப்லாம் போகல, நான் அவ்வளோதான். சும்மா அந்த டிராஃபிக்லேருந்து வெளில வர்றதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன். ஸோ இதை பார்த்து நீங்களும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, பொறுமையாக போங்க. அப்புறம் ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, சேஃப்டி கேஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி கேஸை விட நீங்கள் வந்து ஹெல்மெட் கம்பல்சரி. நீங்கள் ஒரு ஸ்பீடாக போகிறீங்கன்னா ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப்டியாக ஓட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலுமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க கைஸ். ரொம்ப சுடுதுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அங்கே போனேன்னே எடுப்பானான்னு தான் தெரில. ஏன்னா மணி இங்கேயே 11 ஆச்சா, அதனால் வந்து எடுப்பானான்னு டவுட்டாக இருக்குது கொஞ்சம். எடுத்தானா நல்லாயிருக்கும், ஆனால் இல்லைப்பா இன்றைக்கி எடுக்க மாட்டேன் நாளைக்கு வான்ட்டானா கடுப்புங்க. நாளைக்கெல்லாம் திரும்பிலாம் வர முடியாது. நாளைக்கு ஆஃபீஸ், இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லாதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாரி இது சீக்கிரம் கிடையாது, இது 10 மணிக்கு வரணும். ஆனால் நானே வந்தது 11க்கு. நான் ஏஞ்சதே 10 மணிக்கு தாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால நைட்டுலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. காலைல தாங்க தூக்கம் வருது, இந்த நேரத்தில் தாங்க தூக்கம் வருது. ஸோ இந்த நேரத்தில் என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. இனி கூட சரி போய் கொடுக்கணுமா, நல்லா நாளைக்கு போயிடலாமான்ட்டு ஒரு மைண்டில் இருந்தது. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே தோணிக்கிட்டே இருந்தது. வந்து நாளைக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்காதுங்க. இன்னைக்கு அந்த வேலையை நீங்கள் முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே நாளைக்கு தள்ளி போனால் கரெக்டாக இருக்காது. அதனால தான் சரி என்ன இருந்தாலுமே பரவாயில்லன்ட்டு ஏஞ்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஒரு லாங் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் எங்கே வியூஸே போகிறது இல்லை. டெய்லி வீடியோஸ் போடணுங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டால் தான் அப்புறம் தெரியும். நான் வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் சுத்தமாக வந்து வீடியோஸ் வந்து போக மாட்டேங்குது, ரீச் ஆக மாட்டேங்குது. என் மேலேயும் தப்பு இருக்குதான், யூடியூபே குறை சொல்லக்கூடாது. எங்கே ரீச் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ் 10 பேர் போனால் தான் தெரியும். ஆனால் இது போகவே மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் தான் நான் இருக்கேன். இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்ச நாள் போனேன்னே கோப்ரோ வாங்கிடுவேன். கோப்ரோ வாங்கிட்டேன்னா இதுக்கப்புறம் வீடியோஸ் பக்காவாக வரும். ஏன்னா ரொம்ப நாள்லாம் ஃபோனில் எடுக்க முடியாதுங்க. இன்றைக்கினா பரவாயில்ல, ஆனால் ரொம்ப நாள்லாம் வந்து ஃபோனில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுதான் என் பர்சனல் ஃபோனாக யூஸ் பண்ணுறேன். கேமரா இது லாகிங்க்கு செட் ஆகாது, ஃபோட்டோ லாகிங்க்கு.
ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் 2-3 மாதம் போனோடனே ஒரு கோபுரம் ஒன்று வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அப்போ தாங்க நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தாங்க நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறேன் மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு தமிழில் அவ்வளோலாம் வராது, ஸோ மன்னிச்சிடுங்க. தமிழ் வராதுன்ட்டு இல்லை, தமிழில் சில வேர்ட்ஸ்லாம் வாயில் நுழையாது எனக்கு. ஸோ இது ஏன்னு தெரில, பட்டு தமிழில் வாயில் நுழையாது. அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் வீடியோ போடுறதுக்கு. ஸோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நானும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வீடியோ போட முடியுது, எவ்வளோ இது பண்ண முடியுதோ நான் பண்ணுறேன் நான். ஸோ இது வியூ எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. வெளில ஃபோனை வச்சுட்டு கேமரா இங்கே செட் பண்ணி வச்சுட்டு என்னால் இங்கேருந்து பார்க்க முடியல. இந்த வைசர் இது மூலயமா, ஹெல்மெட் இது மூலயமா. அதனால தான் இல்லைன்னா எனக்கு இப்போ வீடியோ ரன்னிங்கில் இருக்கா இல்லை வந்து ஆஃப் ஆகிடுச்சான்னு கூட எனக்கு தெரில. மேபி ஒரு சில நேரத்தில் இது வந்து நம்ப முடியாதுங்க. ஃபோன் ஹீட் இஷ்யூனால் இப்போ வெயில் இப்படி கொளுத்துதா, இந்த ஹீட் இஷ்யூனாலே பேட்ரி இதாகி வீடியோ கட் ஆனாலுமே எனக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம். இந்த காமாட்சி லெஃப்ட்டு திரும்பின உடனேவே ஒரு 400 மீட்டர்ஸில் வந்து ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே இப்போ இந்த பெட்ரோல் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபேக் நியூஸு. இதை நம்பி யாரெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணிங்க, யாரெல்லாம் வந்து கேனில் ஃபில் பண்ணிங்க, லிட்டராக ஃபில் பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் யார் பண்ணீங்களோ எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுதாங்க இதாங்க ஷோரூமு வந்தாச்சு. ஆனால் எடுப்பாங்களான்னு தெரில, இருங்க பார்ப்போம். நம்ம வந்து போய் கேட்போம் சர்வீஸ்க்கு. எடுத்தாங்கன்னா சூப்பர் தான், ஆனால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. நிறைய வண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் கேட்போம் என்ன கதை எதுன்ட்டு. வெயில் அடிக்குதுங்க, கொளுத்துது. அது போ வெயில் அடிக்குதுங்க. ப்ரோ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸாக போயிடுங்களா ஜி? ஃப்ரீ சர்வீஸ் தான். எத்தனை ஃப்ரீ? இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீங்களா? அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட்டு இல்லையே, பண்ணலையே. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம். ஆல்ரெடி நாங்கள் 25 வண்டிகிட்ட எடுத்துட்டோம். அப்படியா? அதாவது ஆமாம், நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா வண்டி எடுத்துப்போம். இல்லைனா நாளைக்கு காலைல ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஒரு 9 எடுத்துருவாங்க, 8 to 9 எடுத்துருவாங்க. ஸோ இப்போ எடுக்க மாட்டிங்களா? இல்லை, வண்டி ஆல்ரெடி எடுத்துருவீங்க. ஐயோ, கொஞ்சம் பார்க்க முடியுமா? இல்லை ஜி, நிறையா இருக்குது. ரொம்ப வண்டி அதிகமாகிடுச்சுன்னா ரோடு கிட்ட வரைக்கும் போயிடும். அதனால தான் பார்த்து எடுக்குது. எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது? இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 8939988196. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பள்ளிக்காரனில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மெசேஜ் நீங்கள் காட்டிங்கன்னா நாங்கள் எடுத்துப்போம். ஆனால் வரது இந்த டைம் இல்லாமல் ஒரு 9-9:30 அந்த டைம் வாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 8 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் மட்டும். சரி, இல்லை ஒரு 9-9:30 வரீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வரணும். சரி, வண்டி எடுத்தால் எப்போ கிடைக்கும்? அப்போது இப்போ விட்டா வண்டியில் கொடுத்துருவோம். காலைல கொடுத்தீங்கன்னா ஈவினிங். சரி, இல்லை நான் ரொம்ப டைம் ஆச்சு, ஒரு 10-11 மணிக்கு தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஃப்ரீ சர்வீஸ்லாம் ஒரு 15 வண்டி 20 வண்டி எடுத்துரும் அப்படின்னா எடுத்துணும். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு தான் வர முடியும் கரெக்டாக? இப்போ கால் பண்ணி கேட்டுக்கோங்க, புக் பண்ணிட்டு நாளைக்கு எடுத்துருவோம். சரி, ஓகே. எடுத்துட்டேன். கைஸ், வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, வண்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு தான் நான் இதனால தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன், காலைல 9:30க்கு தான் வரணும், 10 o'clockலாம் இங்கே இருக்கணும், வண்டி அப்போ தான் எடுப்பாங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து 25 வண்டிக்கு மேலே எடுத்துட்டாங்களாம். அதனால் வந்து ஃப்ரீ சர்வீஸ், ஸோ சர்வீஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ நாளைக்கு வாங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ நாளைக்கு தாங்க வரணும். இன்றைக்கி கேட்டேன் எடுப்பீங்களான்ட்டு, எடுக்க மாட்டேன்ட்டார் ஒரு
மக்களே வண்டி வந்து நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து 8 to 9 அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வண்டியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் முன்னாடியே இது பண்ணியிருந்தேன், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நான் புக் பண்ணது வந்து 20ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி 16. ஸோ நமக்கு வந்து ஒரே 16க்கு இன்றைக்கி டேட் 16. நான் புக் பண்ணது வந்து 17 நாளைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சுங்க. இப்போ நாளைக்கு தான் வரணும் 8 to 9. ஸோ நாளைக்கு நைட்டு தான், நாளைக்கு ஈவினிங் மேலே தான் ஆஃபீஸு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, காலைல போயிட்டு கொடுத்துட்டு வந்து தூங்கிடலாம். ஸோ சில் தான் நாளைக்கு வரைக்குமே. ஏன்னா அவங்க வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி முடியாது, நாளைக்கும் முடியாதுன்ட்டாங்க. நாளைக்கு முடியாது, நீங்கள் வந்து வெனஸ்டே பண்ணிக்கோங்கன்னாங்க. ஆனால் அதான் சொன்னேன், வெனஸ்டேலாம் முடியாதுங்க. வெனஸ்டே வந்து கொஞ்சம் வெளில போகிறோம், ஊர் வரைக்கும் போகிறோம், அதனால் வந்து அன்றைக்கி முடியாது. ஆல்ரெடி வண்டி சர்வீஸ் கிலோமீட்டரும் ஓரளவுக்கு ஓட்டுருச்சு, அதனால தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். சரி ஓகே செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு ஒரு 4 minutesலேயே கால் பண்ணிட்டாங்க. ஸோ கால் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, ஸோ நாளைக்கு வந்து விட்டுருங்க சார்ன்ட்டு. ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி வருமானு கேட்டிங்கன்னா அது தெரிலங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா அது தெரிலங்க எனக்கு. ஸோ இந்த வீடியோ ப்ளஸ் இல்லை ஒரே வீடியோவாக போடுவேன்னு நினைக்கிறேன். தெரில எப்படின்னு பார்த்துட்டு. ரொம்ப பெருசாக போச்சு இந்த வீடியோ. இப்போ ரொம்ப பெருசாக போச்சுன்னா மை காட், ரொம்ப பெருசாக போச்சுன்னா ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டுருவேன், இன்னொரு வீடியோ வந்து நாளைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ நாளைக்கு போடுவேன். நான் நினச்சேன் இன்றைக்கே எடுத்து உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் காசு வருது எல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான். ஆனால் ப்ரோ லைட்டான ப்ரோ நாளைக்கு தான் ஆன் பண்ணிட்டு போவார். ஸோ நம்ம வந்து இந்த சைட் கேம்பில் போயிடும். நான் சொல்கிறேங்க, என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருந்தேன், நடுவில் அந்த ப்ரோ வந்து டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ நான் மறந்துட்டேன், ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்கிறேன் சர்வீஸ் காஸ்ட்டு அந்த 1000 ரூபாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அப்போ எதுக்கு தான் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு தெரில. 4 சர்வீஸ் வரைக்கும் ஃப்ரீங்க. 4 சர்வீஸு. இப்போ 2வது சர்வீஸ் விட்றோன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ஸில் விடணும், 2வது சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர்ஸில் வந்து விடணும். அதே மாதிரி தேர்ட் சர்வீஸ் என்னமோ நினைக்கிறேன் 5000 இல்லை 7000 தெரில. ஃபோர்த்து சர்வீஸ் வந்து தெரிலங்க, அது பார்த்தா தெரியும். அது எனக்கு அக்யூரேட்டாக என்ன இதுன்னு தெரியாது. கைஸ், நாங்கள் லாங் ரைட் போகலான்ட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் பைக்கில். ஆனால் வந்து இன்னும் எந்த இடம்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணோடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் லாங் போகணுன்னு தான் பார்க்குறேன் இந்த வண்டி வாங்கிட்டு. ஏன் இன்னும் லாங் போகலன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தேன்னா நம்ம லாங் போகலாம். ஆனால் இப்போ போக முடியாதுங்க. ஏன்னா வண்டி இப்போவே 770 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுருச்சு, 770 கிட்ட ஓட்டுருச்சு. நம்ம நார்மலாக இப்போ போகிறோன்னு வைங்களேன், ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறது அப்போ மட்டுமே ஆகும். ஸோ அவ்வளோ ஆகும் அப்போ மட்டுமே. அதனால தான் வந்து இப்போதைக்கு லாங் ரைடு நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டர்ஸ் தானேங்க இவங்க. 5000 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் வேணால் நம்ம போய்க்கலாம். ஏன்னா இப்போ மட்டும் 1000 மட்டும் போக முடியாது. இந்த சிச்சுவேஷனால தான் இன்னும் போகல. நானும் வண்டி எடுத்திருக்கேன். என் பழைய ஆஃபீஸில் டீம் லீடு அவரும் வண்டி எடுத்திருக்காரு. ஆனால் நம்ம போகிற லாங் ட்ரிப்பு பிளான் பண்ணதே வந்து அவங்க கூட தான். இன்னும் ஒரு 3-4 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் வருவாங்க. 5 பேரில் நான், டிஎல், அப்புறம் வந்து இன்னொரு குரூப் கோஆர்டினேட்டரு, அப்புறம் இங்கே ப்ரோ ஹரி ப்ரோ. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த வண்டர்லா இதில் பார்த்துருப்பீங்க, ஹரி ப்ரோ பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் இங்கே டிஎல்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேவா? அவங்க 2 பேரையும் அதுலேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் வந்து 2 பேர், இன்னும் வேறு யார் வரா அதில் தெரில, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு 4 பேர், நான், டிஎல், அப்புறம் ஹரி ப்ரோ, இன்னொரு வந்து ஜிசி, நான் சொன்னேன்ல குரூப் கோஆர்டினேட்டர், அவரையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மேபி. மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸில் வேணால் அவர் வருவார், அதில் வேணால் நான் காட்டுறேன் யாருன்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம 4 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் நினச்சோம் வந்து எல்லாருமே ஒரு பைக்கில் சிங்கிளாக போகலான்னு பார்த்தோம். நான் வந்து சிங்கிளாக போனால் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் இஷ்யூ, பெட்ரோலு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் சிங்கிளாக போனால். ஸோ அதனால் நாங்கள் இது டபுளாக போகலான்ட்டு ஒரு வண்டியிலையும் ஒரு 8 பேர் அந்த மாதிரி போகலான்ட்ருக்கோம். ஒரு 4 வண்டினா 8 பேர், 5 வண்டினா 10 பேர், மோஸ்ட்டாக 8 பேர் போவோம். 8 பேர்கிட்ட 8லேருந்து 7 பேர்கிட்ட போவோம். அப்படி அவங்க வரலன்னா நாங்கள் 5 பேர் மட்டும்தான் போவோம். 5 பேரில் 4 பேர் மட்டும் தான் போவோம் சிங்கிளில். பார்ப்போம் எப்படின்ட்டு ஃப்யூச்சரில் நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இட் மீன்ஸ் அந்த கண்டினியூவாக வீடியோ வருமானு கேட்டால் தெரியாதுங்க. ஏன்னா நான் சொன்னல ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறது. என் பர்சனல் ஃபோனே, என் பர்சனல் அண்ட் ப்ரைமரி ஃபோனாகவே இது தான். இதிலே வந்து வீடியோ எடுக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் இப்போ போயிட்டு வந்தேன்னா, இப்போ நான் வந்து 80% சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுச்சு. சும்மா இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 10 கிலோமீட்ரு அதுக்கே வந்து 20% ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போகிறது வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது ஃபோன்லாம். அதுக்கு வந்து கோப்ரோ கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஏன்னா கொஞ்சம் கிளிப்ஸாக வேணால் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க கைஸ். ஓகே, ஸ்டே டியூன் கைஸ். நீங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இங்கே போயிட்டு வந்ததே டயர்டாக இருக்குது. நாங்களாம் ட்ரிப்புலாம் பிளான் பண்ணிட்டோன்னா, நான் சொல்கிறேன்னு, ட்ரிப்புலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோன்னு வைங்களேன், காலையிலேயே கிளம்பி போயிடுவோம். இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் போயிட்டுருக்க முடியாதுங்க. பாருங்க, என் கையெல்லாம் பாருங்க எவ்வளோ ரெட் ஆகிடுச்சுங்க. முடியலங்க சத்தியமாக, ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே வேணா ஒரு ஸ்ட்ரெச் விடுவோமா, எவ்வளோ போகுதுன்ட்டு கைஸ் போட்டான். இங்கே விடுவோம். யாரோ இதை ட்ரை பண்ணாதீங்க கைஸ். நான் வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணுறது. இந்த ரோடு காலியாக இருக்கனால நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான், இந்த ரோடு முடிய போகுது. அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துடணும் வண்டி. சும்மா போகலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் இன்ஜின் வார்ம் அப் மாதிரி அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்குன்ட்டு பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போங்க. கொஞ்சம் ரோடு காலியாக இருக்கா, கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு அதே ஸ்பீடில் வந்து ரொம்ப க்ரூஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் வந்துடுங்க பேக் டு ஃபார்ம். அது ஒரு 70-80 அதில் வந்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம பேக் டு ஃபார்ம் இப்போது இந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். ரோடு காலியாக இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாங்க. க்ரௌடாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஓட்டக்கூடாது. ஸோ நான் ரோடு காலியாக இருந்ததுனால ஓட்டினேன். ஸோ என்னை பார்த்து யாரும் பார்த்து ஓட்டாதீங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பு. இல்லை, ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட. இந்த வீடியோ எப்படி வருதுன்னு தெரில, எனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரில. ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் இடத்த ட்ரை பண்ணதுக்கு ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா.
அந்த பையன் பார்த்தான் நம்மளை சும்மா ஒரு ஹாய் சொல்லுவோம்மா, ஆனால் ரொம்ப தூரம் பின்னாடி தள்ளியிருக்கானே. சரி வாங்க போகலாம். ஆமாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதான்ட்டு 1க்கு 100 தடவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கோபுரம் இருந்ததுன்னா முன்னாடியே தெரிஞ்சிடுங்க இது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. இது வந்து எனக்கு விசிபிளாகவே இல்லைங்க, அதுதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டைமும் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. முடியல. சந்தை கேப்பில் இருந்தால் சந்தோஷப்படும். ப்ரோ நில்லுங்க. இப்போல்லாம் இந்த கவர்மெண்ட் பஸ்காரங்க இந்த இது ஓட்டுறாங்க, இந்த என்ன ஈவி பஸ்ஸு, அது சுத்தமாக சவுண்டு வர மாட்டேங்குதுங்க. அது பின்னாடியே இப்படி வந்து நிற்குது, அது சவுண்டே தெரிய மாட்டேங்குது அது வரதும். அது ரொம்ப டேஞ்சராக இருக்குதுங்க. அது அங்கே ஓட்டுறதும் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக ஓட்டுறாங்க. ஈவி பஸ் வச்சுருக்கோம். நான் எல்லாரையும் தான் தப்பு சொல்ல, ஒரு சில பேர் வந்து ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க. யார் வந்தாலுமே பக்கத்தில் யார் வராங்க அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இன்னும் அந்த பஸ்ஸில் வந்து சைலண்ட்டாக வரும். இது சைலண்ட் கில்லர் மாதிரி நினைக்கிறது. ரொம்ப பொறுமையாக வருங்க, ஒரு சவுண்டு இல்லை. பக்கத்தில் வந்து ஹாரன் அடிப்பார் ஒரு சில பேர்லாம். அந்த ஹாரன் வந்து கேட்டோன்னே ஒரு கோவம் வரும் பாருங்கள், காதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறீங்களா, எங்கள் வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் அதுக்குன்ட்டு ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப இது ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறீங்க, அதில் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணிங்கன்னா எப்படி எனக்கு புரியல. எனக்கு நீங்கள் இடித்து தள்ளிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நாங்கள் தான் வந்து நீங்கள் என்ன டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் நாங்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் நிறைய பேரை வச்சு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உயிர் முக்கியங்க, போச்சுன்னா உயிர் வராது. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கிட்ட. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பைங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளில போகிறேன்னாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் என் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் அப்போ தாங்க என்னால் வந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டாட்டா பை பை, see you. இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.